இந்த படம் எனக்கு எல்லாரும் கேட்குற மாதிரி தான் கேட்டாங்க. அந்த மாதிரி இந்த இத்தனை நாள் ஷூட் இருக்குது, ஒரு 5 நாள் 6 நாள் இருக்குது, வந்து பண்ணுங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி தான். ஆனால் அதில் பூவையார் தம்பி பண்ணுறான் அப்படின்னோடனே நான் வேறு எதுவும் பேசவே இல்லை. சரி நான் பண்ணிடுறேண்ணா, படம் பண்ணுறேன், நான் வரேண்ணா அப்படின்ட்டேன். ஏன்னா இல்லை நம்மளாம் ஒன்றரை கீழே வரோம்ல, அதுக்காக சொல்கிறேன். நான் அதனால் ரொம்ப சந்தோஷமானது. ஏன்னா இயக்குனர் வந்து தம்பிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. சரி அந்த நேரத்தில் நாம் வந்து பண்ணலன்னு இல்லை கதை சொல்லுங்கள் அப்படிலாம் கேட்கக்கூடாது இல்லையா? ஆனால் நான் பண்ணுறேன் நான். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஒரு நல்ல டைரக்டர்கிட்ட ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கிறேன். அவர் ரொம்ப மரியாதையானவர், அன்பானவர். அப்புறம் அந்த டீமில் இருந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக டைரக்டர் கூட இருந்த ஒரு அசிஸ்டன்ட் இருந்தாங்க, லேடி அசிஸ்டன்ட்ஸ். அவங்க தான் எனக்கு சம்பளம் கொடுக்குறதுலேருந்து சாப்பாடு போடுற வரைக்கும் எல்லா வேலையும் செய்வாங்க. ரொம்ப நன்றி மேடம், மறக்கவே முடியாது. டைரக்டர் எந்த அளவுக்கு ஓடுறாங்களோ, அவங்க பேர் தெரியல எனக்கு, ஆனால் அவங்க எந்த அளவுக்கு ஓடுற டைரக்டர் ஓடுறாரோ அந்த அளவுக்கு அவங்க ஓடுவாங்க. ஏன்னா மறந்துடுவாங்க. பின்னாடி சாரக்கொம்புக்கு எப்பவுமே வேலை கட்டி போட்டுருவாங்கள்ல, அந்த மாதிரி ஓரமாக தூக்கி போட்டு உட்கார வச்சுருக்காங்க. முறையாக அவங்க இங்கே உட்காரணும். ரொம்ப உழைக்கிற ஒரு பெண். அதே மாதிரி இங்கே சவுந்தர், அப்புறம் மாஸ்டர், இன்னும் நிறைய தமிழ் வாழ்த்துக்கள் தமிழ், நிறைய அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க இங்கே, நிறைய ஒர்க் பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படம் நல்லா வந்திருக்குது, இன்னும் நல்லா வரணும். நீங்கள் தான் இப்போ சொன்ன ப்ரொடியூசருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சொன்னீங்கல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம். தயவுசெய்து இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. இந்த மாதிரி இயக்குநர்கள் வரும்போது தான் எங்களை மாதிரி கீழ் நிலையில் இருக்கிற நடிகர்கள்லாம் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். ஏன்னா ஒரு பெரிய படத்தில் போய் படம் பண்ணுறேன்னு போனோன்னா 100 பேரில் என்ன தான் நாங்கள் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் 100 பேரில் ஒருத்தனை தான் ஓரமாக நிற்கணும். அது இங்கே இல்லை. எங்களுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரொடியூசர் சார், அப்புறம் இயக்குனர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஸோ அதனால் இந்த மாதிரி படங்களை வரவேற்கணும். ப்ரொடியூசர்ஸை வந்து எந்த இடத்துலையும் பாதிப்பு இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்.